சென்னை வடபழனி முருகன் கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, அங்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடு குறித்த விவரங்கள் என்ன? பூங்குழலி, கார்த்திகை தீப திருவிழா சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஆண்டவர் திருக்கோயிலில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏராளமான பக்தர்கள் முருகனை வழிபடுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்பொழுது கார்த்திகை தீப திருவிழாவை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். முதல் கட்டமாக சரியாக 6 மணி அளவிலே விளக்குகள் ஏற்றப்பட்டு கொடிமரம் அருகே கார்த்திகை தீப விளக்குகள் ஏற்றப்பட்டு முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற கோஷங்கள் எழுப்பி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 108 குத்து விளக்குகள் ஏற்றி வழிபாடு என்பது நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக கோபுரத்தில் இருக்கக்கூடிய விளக்குகள் ஏற்றி வழிபாடு என்பது நடைபெற இருக்கிறது. ஆண்டவர் வடபழனி முருகன் கோவிலை பொறுத்தளவு இங்கு இருக்கக்கூடிய கோவில் என்பது பழனிக்கு நிகரான கோவில் என்று ஒரு சிறப்பு வரலாறு உண்டு. அந்த வகையில் சென்னை மட்டுமல்லாது அருகே இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் தற்பொழுது நேரடியாக இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறார்கள். நாம் நேரடியாக பக்தர்களிடம், சார் வணக்கம், இந்த கோயிலுடைய சிறப்பு, ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய கார்த்திகை தீப திருவிழாவை எப்படி கொண்டாடுவீங்க? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அஸ்வின் குமார். வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு நாங்கள் தான் உபயதாரு. எங்கள் பரம்பரையும் பண்ணிட்டு வரோம். எல்லா வருஷமும் முருகரை இந்த டைம் பார்க்காம இருக்க மாட்டோம். எல்லா வருஷமும் ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏற்பாடுகளும் சரி, பூஜையும் சரி, மக்கள் வெள்ளமும் போன வாட்டியோட இந்த வாட்டி நல்லாவே இது. போன வருஷத்தோட இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமைய பிரார்த்திக்கிறேன். நன்றி சார். நாம் நேரடியாக கேட்டிருந்தோம். பக்தர்களை பொறுத்தளவு சாரியாக, அதாவது திருவண்ணாமலைக்கு செல்ல முடியாத பக்தர்கள் இந்த வடபழனி கோவிலுக்கு வந்து தொடர்ச்சியாக முருகனை வழிபட்டு இந்த கார்த்திகை தீப திருவிழாவை உற்சாகமாக மகிழ்ச்சி வெள்ளத்தோடு கொண்டாடி வருகிறார்கள். பூங்குழலி, நன்றி விக்னேஷ் முத்து.